ஏலே ஏலேலம்மா ஏ தன்ன நானே தானானேனே. அடி லூசு சிரிக்கி மருமகளே, என்ன காலங்காத்துல வந்து இங்க உட்காந்துருக்க? எங்கத்தே உட்காந்தா குத்தமாங்கத்தே? அதுக்கு சொல்லலடி, வீட்டுல எம்பிடு வேலை இருக்கும், நீங்க வந்து கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்க. என்னைய வடி ரூசு சிரிக்கி மருமகன் சொல்ற? ஓம் மாமா வரட்டும், மாட்டி கொடுத்து எப்படி சண்டை நாறுது மட்டும் பாருடி. என்ன மருமகளே தலையை குனிஞ்சிட்டு மொணங்கிற? ஒண்ணும் இல்லைங்கத்தே, உங்களுக்கு பூசை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்கத்தே. பூசை தானே மருமகளே, பண்ணு பண்ணு நல்லா பண்ணு மருமகளே. எனக்கு இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாங்கத்தே ஆமாங்கத்தே, எனக்கு இப்படி ஒரு மாமியா கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்கத்தே. புகழாத மருமகளே புகழாத, ரொம்ப வெக்கமா வருது மருமகளே. அப்படியாங்கத்தே, நீங்க பூசை பண்ணும்போது ரொம்ப சாலியா இருப்பீங்கத்தே. ஐயோ, நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப குதூகலமா இருக்கு மருமகளே. போன போட்டு என் மவளா வர சொல்றேன் மருமகளே. நீ பூசை பண்றத பார்த்து என் மகளை சந்தோஷப்படணும்ல. ஆமாங்கத்தே ஆமாங்கத்தே, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போன் பண்ணி கூப்பிடுங்கத்தே, எல்லாத்துக்கும் ஒரேதான் சேர்ந்து பூசை போட்டுடலாங்கத்தே. என்ன நெட்டவள்ளி இப்படி உட்காந்துட்டு இருக்க? வாங்குங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேங்க. பரவாயில்லையே, மாமா மேல இம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன்னு இன்னைக்குதான் காமிக்கிறப்போ. ஆமா ஆமா, ரொம்ப பாசம். ஏங்க நீங்களே இந்த கூத்து கேக்குறீங்க? ஏங்க நானே கொல்ல வாசல்ல போய் கொஞ்சம் காத்து வாங்கன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. சும்மாலாம் போய் உட்காரலீங்க, எல்லா வேலையும் முடிச்சு போட்டு தாங்க போய் உட்காந்தேன். உங்க அம்மா வந்து என்ன லூசு சிரிக்கி மருமகளே அப்படிலாம் சொல்றாங்க. இனி நொட்டு 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 நொட்டிக்கிட்டே இருக்கணும் உங்க அம்மாவுக்கு. எனக்கு தான் தெரியாதுங்க, உங்க அம்மா கிட்ட நீங்க கேக்குறீங்க. என்னை பார்த்தா லூசு சிரிக்கி மாதிரியாங்க இருக்கு? எனக்கெல்லாம் தெரியாதுங்க, இன்னைக்கு உங்க அம்மாவை கேக்குறீங்க. என்னத்த நெட்டவள்ளி இதுல போய் கேட்க? என் பொண்டாட்டி ஏன் லூசுன்னு சொன்னேன்னு கேட்கணுமா? பாத்தீங்களாங்க, என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசமே இல்லைங்க. உங்களையில நம்பி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்க. இப்படியே ஒரு மருமகளை நடத்துவீங்க? சரி சரி கேக்குறேன், கொஞ்ச நேரம் வாயை மூடு. என்னைய மட்டும் வாயை மூடி எல்லாம் சொல்லுவீங்க. மவனே மவனே, வீட்டுக்கு வந்துட்டியாடா? ஏங்க ஏங்க கேளுங்க கேளுங்க. சோ இருடி. கேளுங்க கேளுங்க, டக்குனு நேரமாகுது. என்னம்மா என் பொண்டாட்டிய ரொம்ப திட்டுற போல, லூசு அப்படிலாம் சொல்லிருக்கியான்? அடி ஆத்தே, வந்தோட இப்படி ஒரு பழிய போடுறியே, நான் எப்படா சொன்னேன்? நீ என் பொண்டாட்டிய நடத்துறதே சரியில்லம்மா. நானும் கல்யாணம் முடிஞ்ச மறுநாள்ல இருந்து பாத்துட்டே தாமா இருக்கேன். என் பொண்டாட்டிய குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க. என்ன நெட்டவள்ளி ஓகேவா? பிரமாதம் அடிச்சுடுங்க அடிச்சுடுங்க. அவளும் எவ்வளவுமா கஷ்டப்படுவா? பிறந்த வீட்ல இருந்து வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அடி ஆத்தே, பொண்டாட்டிக்கு ஒண்ணு ஓடி வந்துடுறீங்களே. உன் பொண்டாட்டிக்கு அப்படி என்னடா கஷ்டம்? ஆடு மாடு இருக்கா, கோழி இருக்கா? சமைக்கிறது ஒரு குத்தமா போகுதா? பாருங்க, உங்க முன்னாடியே நீ எப்படி திட்டுறாங்கன்னு பாருங்க. அடி நெட்டவெளி, உன் புருஷனை ஏவி விட்டுட்டு இருக்கியா? பாருங்க பாருங்க, மறுபடியும் எப்படி பேசுறாங்க பாருங்க. நீ அந்த வேலை தாண்டி பாக்குற, ஏண்டி நீ போட்டு படுத்துறீங்க? ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல நிம்மதியா இருக்க வர்றதுக்கு முன்னாடியே 7:30 கூட்டி வச்சிருக்காளுங்க. அடி நெட்டவெளி, ரொம்ப பேசாத, சீவக்கட்டை பிஞ்சு போயிரு பாத்துக்க. இந்த கொடுமையை கேட்க இந்த ஊர்ல யாரும் இல்லையா? என் மாமியா சீவக்கட்டை எடுத்து அடிக்க வராளே. பாருடா, உன் பொண்டாட்டிய கையில எடுத்ததுக்கு அடிக்க வந்தேங்கிறா. அவ புள்ளி வச்சாவே கோலம் போட்டுருவா, நீ வேற கையில சீவக்கட்டையை தூக்கிட்ட. ஐயோ, என்னாச்சு நெட்டவெளி, என்னாச்சு? வாக்கா சரோஜாக்கா, இந்த கொடுமை நீயே கேளுக்கா. என் மாமியா சீவக்கட்டை வச்சு அடிச்சு போட்டாக்கா. ஏக்கா, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காக்கா? வீட்டுக்கு வந்து மருமகளை இப்பதான் சீவக்கட்டை வச்சு அடிப்பீங்களாக்கா? அடியே, நான் எப்படி சீவக்கட்டையை வச்சு அடிச்சேன் நீ பாத்தியாடி? கையில இம்மா மாதிரி சீவக்கட்டையை வச்சுட்டு இந்த புழுகுறாள் இந்த கிழவி. அப்படியே அடுத்த வீட்டுல சண்டைனா மாமியா மருமகளும் ஓடி வந்துருவீங்கடி. ஏக்கா, பக்கத்து வீட்டுல ஒண்ணுன்னா நாங்க வந்து கேட்க மாட்டோமாக்கா? புதுசா ஒரு பிள்ளை வந்திருக்கே, அலறாளே, என்னன்னு வந்து கேட்க மாட்டோமாக்கா? அடியே நெட்டவள்ளி, எல்லாம் ஒன்னால தாண்டி. பாவம் அந்த நெட்டவள்ளி பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து என்ன பாவம் பண்ணுச்சோ. நான் யாருக்கும் ஒரு கெடுதல் நினைச்சதில்ல, ஒருத்தவங்க முகம் வாடுற மாதிரி கூட பேசினதில்ல. ஆனா எனக்கு வந்து நிலைமைய பாருங்க, அந்த கடவுளுக்கே இருக்காது. நெட்டவள்ளி ரொம்ப நடிக்கிற நெட்டவள்ளி, உன்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. வாய மூடுங்க நீங்க, சும்மா தொடன்னு இடையில வந்துகிட்டு. ஐயோ, இவன் நடிக்கிற நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்துருவாங்க போல. என்ன நடிப்பு நடிக்கிறா? ஏக்கா, என்னதான் சண்டையா இருந்தாலும் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம்லக்கா? இப்படியா வீட்டுக்கு வந்த மருமகளை சீவக்கட்டையை வச்சு அடிக்கிறது? உங்களை 2 பேர்த்து அடிக்கணும் சீவக்கட்டையை வச்சு. அவதான் வாய்க்கு வந்தபடி பேசுறானா எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா? பாருங்க பாருங்க, உங்களை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பார்க்காம சீவக்கட்டையை வச்சு அடிக்கணும்னு சொல்றாங்க. அதானடி நெட்டவள்ளி, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, அப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாத்துக்கோங்க. டேய் என்னடா இப்படி குத்துக்கள மாதிரி நிக்கிற? ஊரே வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்குது, அப்படியே பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏம்மா நீ முதல் சீவக்கட்டையை கீழே போடுமா. சீவக்கட்டையை தூக்குனதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்துச்சுமா. உன் பொண்டாட்டி பண்றது நியாயமாடா? கொஞ்சமாச்சும் உன் பொண்டாட்டி என்னன்னு கேக்குறியாடா? நெட்டவள்ளி கொஞ்சம் பொறுமையா இரு நெட்டவள்ளி, எல்லாம் பேசிக்கலாம். பேசுற மாதிரி அங்க உங்க அம்மா பண்றாங்க, சீவக்கட்டையை தூக்குறது ஒரு நியாயமாங்க? நெட்டவள்ளி, உனக்கு ரொம்ப பிரச்சனைனா அக்காட்ட வந்துரு நெட்டவள்ளி. கடைசி வரையும் உனக்கு கஞ்சி ஊத்தி அக்கா பாத்துக்கிறேன். இப்படிலாம் நீ கஷ்டப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லை நெட்டவள்ளி. ஏங்கடி, இங்க என்ன பெருசா நடந்துருச்சுன்னு மாமியா மருமகளை வாயை திறந்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்க? ஏக்கா, இதுக்கு மேல என்னக்கா நடக்கணும்? ஒரு வீட்டுல நடக்க கூடாதெல்லாம் நடக்குதுக்கா. இந்த ஊர்ல அநியாயம் நடக்குது, உங்க வீட்டுல மட்டும்தான்க்கா நடக்குது.
டேய் அநியாயத்தை பாத்தியாடா? இந்த ஊர் பொம்பளைங்களே அப்படித்தான்டா. ஒண்ணுன்னா நாலுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாளுங்க.